இந்த படத்தில் விஜயகாந்த் ஹீரோவாக நடிக்க வேணாம் அப்படின்னு ஏவிஎம் நிராகரித்து விஜயகாந்த் நடித்து 500 நாட்கள் ஓடின ஒரு படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில் பொன்விழா வெற்றி படமாக அமைஞ்ச படம் தான் வைதேகி காத்திருந்தாள். 1980 வெளிவந்த இந்த படம் நடிகர் விஜயகாந்தோட ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சி கிராமத்தில் இருக்க ஒரு பாசமான மனிதனாக அவரை ரசிகர்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சிச்சு. வைதேகி காத்திருந்தாள் படத்தோட கதை ரெடியானதும் முதல்ல இந்த படத்தை இயக்கிறதுக்கு இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் ஒப்பந்தமாகிறார். ஆனால் சிக்கல் தொடங்குனது ஹீரோ செலெக்ஷனில் தான். படத்தை தயாரிக்கணும்னு நினச்ச ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு விஜயகாந்த் மேலே நம்பிக்கை இல்லை. பொதுவாக படத்தை தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் முதல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் இயக்குனரை போட்டு கடைசியாக தான் ஹீரோவை முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துலேயும் விஜயகாந்துக்கு பதிலாக வேறு சில முன்னணி நடிகர்களை நடிக்க வைக்க ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் நினச்சாங்க. ஆனால் இந்த படத்தோட இயக்குனரான சுந்தரராஜன் அவரோட முடிவில் உறுதியாக இருந்தார். இந்த கதாபாத்திரத்துக்கு விஜயகாந்த் மட்டும்தான் பொருத்தமானவர் அப்படின்னு ஏவிஎம் கிட்ட விவாதம் பண்ணார். ஏன்னா சுந்தரராஜனுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்க, ரொம்ப மேக்கப் இல்லாத, யதார்த்தமான தோற்றம் இருக்க ஒரு ஹீரோ தேவைப்பட்டார். அதிரடி ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்தை ஒரு உணர்வுபூர்வமான கிராமத்து கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு சுந்தரராஜன் நினச்சார். ஆனால் சுந்தரராஜனோட யோசனையை ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் கேட்கல. அதனால ஏவிஎம் கிட்ட அட்வான்ஸாக வாங்கின பணத்தை கொடுத்துட்டு சுந்தரராஜன் வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் சுந்தரராஜன் தேவர் ஃபிலிம்ஸில் எழுத்தாளராக இருந்த தூயவன் அப்படிங்கிற ஒருத்தரை சந்தித்து படத்தோட கதையை சொல்கிறாரு. அவரோட சேர்ந்து தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலமும் படத்தோட கதையை கேட்குறாரு. படத்தோட கதை பிடிச்சி போன 2 பேரும் படத்தை தயாரிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஒரு வழியாக தயாராகி வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் படம் ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. ரசிகர்கள் மனசில் பெரிய வரவேற்பை பெற்றதோட பொன்விழா வெற்றியும் அடைஞ்சிச்சு வைதேகி காத்திருந்தாள் படம். மதுரையில் மட்டும் 500 நாட்களுக்கு மேலே ஓடி புது சாதனையை படைச்சிச்சு. வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற இந்த படம் விஜயகாந்தோட நடிப்பு திறமைக்கு ஒரு புது பரிணாமத்தை கொடுத்துச்சு. வரையிலும் அதிரடி நாயகனாக மட்டுமே விஜயகாந்தை பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு கிராமத்தில் இருக்க அப்பாவி மனுஷனா, பாசமான காதலனா அவர் வெளிப்படுத்தியிருந்த உணர்வுபூர்வமான நடிப்பு ரசிகர்கள் மனசை வெகுவாகவே கவர்ந்துச்சு. வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படம் நடிகர் விஜயகாந்தோட சினிமா பயணத்தில் அவருக்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைஞ்சது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.